இப்போ பொறியியல் துறை சார்ந்த படிப்புகளை பார்க்கும்போது ஜேஇ எக்ஸாம்ல அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியா முழுக்க ஜே நம்ம பொறியியல் துறையில வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிகளில் 56,000 சீட் இருக்கு. இந்தியா முழுக்க வந்து 56,000 சீட் இருக்கு. இந்த 56,000 அரசு கல்லூரி சீட்டுகளை பெறுவதற்காக ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருந்து அந்த ஜேஇ எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 2024 ஜேஇ மெயின் எக்ஸாமை 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த 56,000 சீட்டுன்றது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி, ஐஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப், டிஐ இந்த மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களில் மட்டும்தான் இந்த 56,000 சீட் இருக்கு. அது இல்லாமல் அந்தந்த மாநில அரசுகளினுடைய அரசாங்க பொறியியல் கல்லூரிகள் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மொத்த சீட்டினுடைய எண்ணிக்கை 56,000. இது இல்லாமல் தனியார் இருக்குது, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அந்த மாதிரிலாம் அதை நம்ம பேசல. இப்போ இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய 56,000 சீட்ல அதை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஜேஇ எக்ஸாம் எழுதினவங்க 2024 11 லட்சம் பேர். அப்போ எவ்வளோ போட்டி இருக்கு? அப்போ 11 லட்சம் பேருக்கு வந்து பொறியியல் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அதில் 56,000 பேருக்கு தான் நம்மளால சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா அப்போ அந்த டிஃப்ரெண்ட் மட்டும் பாருங்க. அப்போ இந்த 11 லட்சம் பேர் வந்து எப்படி நம்ம திறமையானவர்களை சரியானவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு பொதுவான ஒரு காமனான ஒரு நுழைவுத் தேர்வு கண்டிப்பா வேணுமா வேணாமா? அப்படி அரசாங்கம் வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் ஜேஇன்னு சொல்லக்கூடியது பொறியியல் படிப்புகளுக்காக. அடுத்தது இப்போ அதே மாதிரி மருத்துவம்னு எடுத்துக்கோங்க. மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து நீட் எக்ஸாம். இன்னைக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியும் நீட் எக்ஸாம். இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அப்புறம் ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிப்மராக இருக்கட்டும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பழமையான நம்முடைய சென்னை மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாநிலங்கள் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசு கல்லூரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு இடங்கள் வந்து 41,000 தான். 2024 கல்வியாண்டின்படி 41,000 சீட் இருக்கு நம்ம இந்தியாவில் அரசு கல்லூரிகளில். இந்த 41,000 சீட்டை வந்து பிடிக்கணுன்றதுக்காக இந்த வருஷம் நீட் எழுதுனுடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா 23 லட்சம். அப்போ 23 லட்சம் பேருக்கு நாங்கள் மருத்துவம் படிக்கணுன்ற எண்ணம் நம்ம இந்தியாவில் இருக்குது +2 முடித்தவங்கள. ஆனால் நம்ம சீட் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 41,000+ தான். அப்போது இவ்வளோ பெரிய காம்படிஷன் போட்டியிலிருந்து நம்ம மாணவர்கள் சிறந்த முதல் 41,000 மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் கண்டிப்பாக அவசியம்தான். குறைந்த இடங்கள் இருக்குது. அது பொறியியலாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், எந்த துறை வேணாலும் இருக்கட்டும், குறைந்த இடங்கள் தான் இருக்குது. ஆனால் போட்டியிடுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு அங்கே என்ன தேவை அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல நுழைவுத் தேர்வு தேவை. நுழைவுத் தேர்வின் மூலமாக தான் சரியான மாணவர்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அடையாளம் கண்டு நம்ம மேல் படிப்புக்கு அனுப்ப முடியும். இதுதான் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. அதனால் வந்து நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு தேவையான ஒரு விஷயம். நுழைவுத் தேர்வின் மூலமாக போட்டிகள் மட்டும் இல்லை, சிறந்த மாணவர்களை அடையாளம் கொண்டு நம்ம உயர் படிப்புகளுக்கு தேர்வு செய்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரே வசதி இருக்கா? அப்போ நுழைவுத் தேர்வில் எப்படி இவங்கெல்லாம் வந்து கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்களோட போட்டி போட முடியும் அப்படின்னு சில கல்வியாளர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. நிச்சயமாக அதில் வந்து உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப இந்த காலகட்டங்களில் பல்வேறு வாய்ப்புகள் பறந்து விரிந்து கிடக்கிறது. இருந்தாலும் அதை மாணவர்கள் பயன்படுத்தி சிறந்த முறையில் மேலே வரணும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஏகலைவா உண்டு ஒரு உறைவிட பள்ளிகள், மலைவாழ் மக்கள், பழங்குடியினர் மற்றும் இருளர் மக்களுக்காக தமிழக அரசாங்கம் நடத்துகிற அந்த பள்ளிகளில் கூட இன்னைக்கு வந்து +1 +2 படிக்கும் போது நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தாலுக்காலையும் வந்து அந்த கடைசி 40 நாட்கள் இலவசமாக அந்த நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாமுக்காக கோச்சிங் நடந்துட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் வந்து கிராமப்புற மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இணையதளங்களில் நிறைய தனியார் நிறுவனங்கள், யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் சொல்கிறாங்க, நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கும் போது நிச்சயமாக இந்த போட்டிகள் நிறைந்த இந்த இடங்களில் நீங்களும் ஒரு மருத்துவத்துறையிலையோ பொறியியல் துறையிலையோ, அதாவது பொறியியல் துறையாக இருந்தால் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நிறுவனங்களில் நீங்கள் நல்ல உங்களுக்கு விருப்பமான ஒரு துறையை தேர்ந்தெடுக்க முடியும் பொறியியலில். அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் நீங்கள் நீட்டில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் எய்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை எம்எம்சியாக இருக்கட்டும், இல்லை ஜிப்மராக இருக்கட்டும், இன்னும் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் புனேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மருத்துவக் கல்லூரிகளில் தரமான இடங்களை நீங்கள் உறுதி செஞ்சுக்க முடியும். அந்த வகையில் போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நாம் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் மாணவர்களுக்கு நிச்சயமாக
இந்த நுழைவுத் தேர்வு அவசியம் என்பதை சொல்கிறேன். நுழைவுத் தேர்வை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தொடர்ந்து உழையுங்கள், முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் நம்மால் வெற்றி பெற முடியும். நன்றி.